Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Dans cette vidéo, on va faire le riz cantonné. இந்த வீடியோல பொரிச்ச சோறு எப்படி செய்யணும்னு காட்டுறேன் வாங்க. J'ai pris du riz basmati 1 kg. 1 kg basmati அரிசி எடுத்து வச்சிருக்கேன். 3 steaks hachés à l'oignon, 3 வெங்காயம் போட்டு அரைச்ச கறி, 10 crevettes entières crues, 10 பெரிய எறா, 6 œufs frais, 6 முட்டை. Environ 500 g de chou blanc que j'ai coupé en longueur. 1/2 kg அளவுக்கு வெள்ளைக்கோசை நீட்டு வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன். Environ 500 g de carottes. 1/2 kg carottes. J'ai pris aussi 10 saucisses Singapour, mais il en existe aussi en France. Vous pouvez acheter dans les épiceries chinois. 10 சீன saucisse. இந்த saucisse வந்து கொஞ்சம் இனிப்பும் உப்பும் கலந்த மாதிரி இருக்கும், அந்த சுவை கொடுக்கும். 3 gousses d'ail, 3 பூண்டு பற்கள் et 3 oignons, 3 வெங்காயம். Allez, venez avec moi, on va aller faire le riz cantonné. என்னோட வாங்க பொரிச்ச சோறு செய்யலாம். On va laver le riz plusieurs fois et puis on va le laisser tremper. அரிசியை நிறைய வாட்டி கழுவிட்டு அதை அப்படியே தண்ணியில் ஊற வைங்களாம். On va râper les carottes épluchées. கேரட்டை தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வைங்களாம். On va venir détacher la tête des crevettes. எறா தலை பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. Maintenant, je vais décortiquer les crevettes. எறாக்கு தோலை உரிச்சிடுங்க. J'ai utilisé des grosses crevettes, mais si vous voulez, vous pourrez acheter des petites crevettes et l'utiliser aussi. நான் பெரிய எறா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் சின்ன எறா கூட போட்டுக்கணும், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Je ne vais pas les mettre entièrement, je vais les couper, comme ça tout le monde aura dans l'assiette. நான் எறாவை கட் பண்ணி போடுறேன், அப்போ தான் நிறையா இருக்கும், எல்லா பிளேட்டுக்கும் கிடைக்கும். Versez 5 cuillères à soupe d'huile dans une poêle chaude. 5 tablespoons எண்ணெயை ஒரு சூடான பேனில் ஊற்றுங்க. Il faut faire revenir oignon et ail coupé. அதுக்கு மேலே அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு வதக்கணும். Ajoutez les steaks hachés par-dessus et assaisonnez avec du sel et poivre. அதுக்கு மேலே அந்த பீஃப் கறியை போட்டு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா சிவக்க விடுங்க. Dans un autre récipient, versez 5 cuillères à soupe d'huile et y faire revenir les carottes râpées. வேறு ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. Éteignez la plaque, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. Maintenant, on va mettre le mélange de steak haché, oignon, ail sur les carottes. இப்போ செவுக்க வச்ச கறி, வெங்காயம், பூண்டு கலவையை வந்து இந்த கேரட் மேலே கொட்டிடணும். Il faut frire les choux blancs, toujours avec 5 cuillères à soupe d'huile, dans la poêle chaude. கோஸை 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் சூடான பேனில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. Versez le chou sur le mélange effectué avant. கோஸை வந்து அந்த கலவையிலே கொட்டிடுங்களா. Mélangez le tout, எல்லாத்தையும் கலந்து விடுங்க. On va chauffer un grand volume d'eau. ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. On va verser le riz trempé. ஊற வச்ச அரிசியை அதில் போட்டுடணும். Mélanger, கிளறி விடுங்க. Je vais verser 1 cuillère à soupe d'huile et je vais mettre aussi 1 cuillère à soupe de sel. L'huile, c'est pour que le riz ne se colle pas entre eux.
ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் அதில் போட்டுடுங்க. எண்ணெய் ஏன் ஊற்றுறேன்னா அது ஒட்டாமல் வர்றதுக்காக, அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. Ça y est, le riz est cuit. Maintenant, on va verser dans une passoire. அரிசி வந்துட்டு இப்போ வந்து ஒரு பொத்தை எண்ணத்தில் ஊற்றிடுவோம். Versez 3 cuillères à soupe d'huile dans la poêle chaude. 3 கரண்டி எண்ணெயை அந்த சூடான பேனில் ஊற்றுங்க. Frire les crevettes. எறாவை போட்டு வதக்குங்க. Ajoutez ceci sur le mélange de légumes et de steak. இந்த எறாவை வந்து கறியும் காய்கறியும் இருக்கிற கலவையில் கொட்டிடுங்க. Maintenant, je vais venir mélanger avec le riz blanc tout ce que j'ai fait frire dans l'huile auparavant. இப்போ சோறோட சிவக்க வச்ச கலவையை போட்டு கிளற போகிறோம். Le riz doit être comme ça. Il faut pas que ce soit trop cuit. சோறு இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. குழைச்சிட்டிங்கன்னா இந்த சாப்பாடை செய்ய முடியாது. Mettre les saucisses dans de l'eau chaude. சூடான தண்ணியில் அந்த சொசிஸுங்களை போட்டுருங்க. Les retirer et enlever la peau. தண்ணியிலேருந்து எடுத்துட்டு தோலை உரித்து எடுத்துருங்க. சாதாரணமாக சொசிஸை நீங்கள் தோலோடு சாப்பிட்லாம். ஆனால் இந்த சொசிஸுக்கு வந்து தோல் எடுத்துருங்கன்னு போட்டுருந்துச்சு, அதனால தான் நான் தோல் எடுத்துட்டேன். Il faut les couper en fines tranches et round வெட்டி et ajouter au mélange. அந்த கலவையிலே கொட்டிடுங்க. Casser les œufs. முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. Les battre vigoureusement. முட்டையை நல்லா அடிங்க. Rajoutez demi cuillère à café de sel. 1/2 teaspoon உப்பு போட்டுருங்க. Et demi cuillère à café de poivre moulu. 1/2 teaspoon மிளகுத்தூள். Remettre la poêle à chauffer et verser 5 cuillères à café d'huile. அடுப்பில் பேனை வச்சு அது சூடு ஏறினோன்னே ஒரு 5 கரண்டி 5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க. On va verser les œufs battus sur l'huile. எண்ணெய் மேலே அடித்த முட்டையை ஊற்றிடுங்க. On va laisser cuire l'œuf. முட்டையை வேக விடணும். Puis on va couper avec la spatule. அப்புறம் கரண்டிலே கட் பண்ணி விடுங்களா. C'est prêt. À table. முடிஞ்சிடுது, வாங்க சாப்பிடலாம். Dans une assiette, on va mettre la quantité de riz nécessaire. On va mettre un peu d'œuf par-dessus et décorer avec des feuilles de menthe. ஒரு பிளேட்டில் பொரிச்ச சோறை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் முட்டையை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலையை தூவி சாப்பிட வேண்டியது தான். La sauce pour ce riz, c'est le nouk mam. இந்த பொரிச்ச சோறை நுக் மாம் ஊற்றி சாப்பிட்ணும்.